Good morning students. Today we are going to discuss about assembly language programming in unit 4. Assembly language is nothing but one of a programming language. It is used to creating a variety of programs with help of microprocessor. அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் உதவியோட நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அசம்பிளி லாங்குவேஜில் பார்த்திங்க அப்படின்னா லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், அக்குமுலேட்டர், ரிஜிஸ்டர், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கோடிங்காக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். A microprocessor recognizes and operates in binary numbers. இப்போது மைக்ரோ ப்ராசஸரில் பார்த்திங்க அப்படின்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பைனரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். பைனரி நம்பர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இந்த காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் நம்ம பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை மெஷின் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெஷின் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ கம்ப்யூட்டரில் என்ன ஒரு ப்ராசஸ் ஆனாலும் நம்ம கொடுக்குற இன்புட் கம்ப்யூட்டருக்கு கன்வே ஆகிறது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் கன்வே ஆகும். சரிங்களா? ஈச் மெஷின் ஹேஸ் இட்ஸ் ஓன் பைனரி வேர்ட்ஸ், மீனிங்ஸ் அண்டு லாங்குவேஜ். ஸோ ஒவ்வொரு பைனரி அந்த கோடுக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இதில் டிஃபைன் பண்ணுறாங்க. Word means a group of bits the computer recognizes and process at a time. ஸோ இப்போது வேர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா 4 bits சேர்ந்தது தான் வேர்டு. ஸோ அதில் 4 ஒன்ஸ் இருக்கலாம், இல்லை 4 ஜீரோஸ் இருக்கலாம், அல்லது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் கம்பைன் ஆகி கலந்து இருக்கலாம். சரிங்களா? அதுதான் நம்ம வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பைட் அப்படின்றது 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பைட்டு. ஒரு பிட் அப்படின்றது ஜீரோவோ அல்லது 1. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் பிட்டு. வேர்டு அப்படின்றது 4 பிட்ஸ் சேர்ந்தது ஒரு வேர்டு, 8 பிட்ஸ் சேர்ந்தது ஒரு பைட்டு. அப்போ 1024 பைட்ஸ் சேர்ந்தது தான் என்னது, ஒரு கிலோ பைட்டு, கேபி அப்படின்னு சொல்லுவோம். 1024 கிலோபைட் சேர்ந்தது தான் ஒரு மெகா பைட், எம்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த வேர்டு அப்படின்றத நிபிள் அப்படின்னும் நம்ம மீனிங் பண்ணலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி டேர்ம் நிபிள் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எ குரூப் ஆஃப் 4 பிட்ஸ். அந்த 4 பிட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் நிபிள் அப்படின்னு சொல்கிறோம். 2 நிபிள்ஸ் சேர்ந்தது ஒரு பைட்டு. ஏன்னா ஒரு பைட்டில் எத்தனை பிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் 8 பிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு நிபிளில் எத்தனை பிட்ஸ் இருக்கும், 4 பிட்ஸ் இருக்கும். ஸோ 2 நிபிள்ஸ் சேர்ந்தது ஒரு பைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த பைனரி டிஜிட்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசம்பிளி லாங்குவேஜ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நத்திங் பட் கோடிங். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் 100 லைன்ஸ் இருக்கலாம், 1000 லைன்ஸ் இருக்கலாம், அதர்வைஸ் 10 லைன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு லைனையுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோடிங்கை தான் நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஎன்ஆர் ஏ அப்படி கொடுத்துருக்காங்க. ஐஎன்ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்க்ரிமெண்ட். ஏ அப்படின்றது அக்குமுலேட்டர். ஸோ அக்குமுலேட்டரில் இருக்கிற வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ இது ஒரு கோடிங்ப்பா. ஐஎன்ஆர் ஏ அப்படின்றது ஒரு கோடிங். ஸோ இந்த கோடிங்கோட மீனிங் என்ன அப்படின்னா ஏ அப்படின்ற அக்குமுலேட்டரில் இருக்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ எப்பயுமே இன்க்ரிமெண்ட் அப்படின்னா 1ஆல் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் அப்படின்னா 1ஆல் தான் டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்குமுலேட்டரில் 5 இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஏ கொடுக்கும்போது இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ ஃபைனல் வேல்யூ என்னவாக இருக்கும், 6 அப்படின்றது இருக்கும். அதே டிசிஆர் ஏன்னு கொடுக்குறீங்க, அக்குமுலேட்டரில் 5 இருக்குது, நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பை 1. ஸோ 5ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 4 அப்படின்றது ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நெமோனிக்ஸ் பாருங்கள், add b, add b. ஸோ இதில் add ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடிஷன். அதே சப்ட்ராக்ஷனாக இருந்தால் sub போடுவோம், மல்டிப்ளிகேஷனாக இருந்ததுன்னா MUL. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ add b அப்படின்னா பியில் வேல்யூ ஆட் ஆகும். b அப்படின்றது ரிஜிஸ்டர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல add b மட்டும் கொடுக்க மாட்டாங்க, add a, b. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பியில் இருக்கிற வேல்யூ ஏவோட ஆட் ஆகிட்டு ஏவில் ஸ்டோர் ஆகிடும். இல்லை ஆடு சி கமா டி, ஆடு இ கமா எஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த கோடிங்கை தான் நம்ம நெமோனிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்மிட்டிங் பாருங்கள், ரைட்டிங் அண்டு எக்ஸிக்யூட்டிங் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்.
அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஏ ப்ரோக்ராம் இஸ் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் என்ன இருக்கும், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ரிட்டன் இன் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் டு அக்காம்ப்ளிஷ் எ கிவன் டாஸ்க். கம்ப்யூட்டரில் ஒரு நம்ம கொடுக்குற டாஸ்க்கை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருப்போம். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். டு மேனுவலி ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக வந்து ரைட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அது எதில் வேணால் கம்ப்யூட்டரில் தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டெப் ஃபார் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை வந்து ரைட் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் 3-4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், ரைட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன் நெமோனிக்ஸ் அப்டைன் ஃப்ரம் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் சப்ளைட் பை மேனுஃபேக்சரர். அதாவது நெமோனிக்ஸ் அப்படின்றது இதில் வந்து கோடிங்ஸ் தான். நம்ம ஆட் பி ஐஎன்ஆர் ஏ, ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் வந்து நெமோனிக்ஸ். நெமோனிக்ஸ் வந்து இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதோட ஸ்பெல்லிங் பார்த்திங்க அப்படின்னா MNEMONICS. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்பெல்லிங் வரும். இந்த நெமோனிக்ஸ் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஸோ அந்த ஒவ்வொரு நெமோனிக்ஸ்க்கும் வந்து என்ன அப்படின்னா அதோட ஹெக்ஸாடெசிமல் கோடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த மைக்ரோ ப்ராசஸரில் என்டர் பண்ணும்போது நம்ம கோடிங்காக டைப் பண்ண மாட்டோம், அதுக்கு கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் கோடை தான் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் அதாவது ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ராக்டிக்கல் டைமில். சரிங்களா? என்டர் த ப்ரோக்ராம் இன் த யூசர் மெமரி இன் ஏ சீக்வென்ஷியல் ஆர்டர். நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் கோடை வந்து சீக்வென்ஷியல் ஆர்டரில் நம்ம அதில் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் கீயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து எல்இடியில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போது நம்ம பார்த்தது அசம்பிளி லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மெஷின் இண்டிபெண்ட் ஆர் கால்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போது நம்ம மெஷின் லாங்குவேஜ் வந்து நமக்கு ஏன்னா இந்த கம்ப்யூட்டருக்கும் யூஸருக்கும் நடுவில் வந்து கம்யூனிகேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டரோட நம்ம வந்து 0s and 1s அப்படின்னு சொல்லி காம்பினேஷனில் கோடிங் எழுதுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஹியூமன் பீயிங்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மல் இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லாங்குவேஜை வந்து நம்ம எழுதியிருப்போம். அதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பிங் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ப்ரோட்டோடைப் அப்படின்னா நத்திங் பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு லாங்குவேஜில் இதெல்லாம் சின்டாக்ஸ், இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ், இதெல்லாம் வந்து அந்த லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து ப்ரோட்டோடைப் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜஸில் ப்ரோக்ராம்ஸை வந்து பில்ட் பண்ணுவோம். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேசிக், பாஸ்கல், சி, C++, ஜாவா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இந்த லாங்குவேஜஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ரூல்ஸ் அண்டு ட்ரான் சிம்பிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ். இங்கிலீஷ்லேருந்து தான் இந்த லாங்குவேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த்ரூ அனதர் ப்ரோக்ராம் கால்டு எய்தர் எ கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர். ஸோ இதில் கம்பைலர், இன்டர்பிரிட்டர் அப்படின்னு 2 வேர்டு இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். 2 மார்க்கில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. கம்பைலர் அப்படின்றது நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லைங்களா ப்ரோக்ராமு, அதை வந்து கம்பைல் பண்ணும். ஸோ இப்போது சிஸ்டம்க்கு என்ன புரியும் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜ் தான் புரியும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சோர்ஸ் கோடு நம்ம ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணுறது தான் சோர்ஸ் கோடு. கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா அதை மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது எரர்ஸ் இருக்குது, வார்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து யூஸருக்கு சென்ட் பண்ணும். சரிங்களா? ஸ்க்ரீனில் வந்து காட்டும். நம்ம அதை படிச்சுட்டு என்ன பண்ணலாம், எந்த லைனில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்பிரிட்டர் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் ரன்னிங் ஏ ப்ரோக்ராம். ஸோ இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எரர், வார்னிங் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாது. சோர்ஸ் கோடை வந்து என்னது மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதில் பாருங்கள், கம்பைலர், இன்டர்பிரிட்டர் மோர் ஆர் லெஸ் சேம். ரெண்டுமே என்ன பண்ணுது, டு கன்வெர்ட்டிங் எ சோர்ஸ் கோட் இன்டு மெஷின் கோட். கம்பைலர் எப்போ கன்வெர்ட் பண்ணோம், அட் த டைம் ஆஃப் கம்பைலிங் எ ப்ரோக்ராம். இன்டர்பிரிட்டர் எப்போ கன்வெர்ட் பண்ணோம், அட் த டைம் ஆஃப்
ரன்னிங் எ ப்ரோக்ராம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்டு இன்டர்பிரிட்டர். ஸோ போத் என்ன ஒர்க் பார்க்குது அப்படின்னா சோர்ஸ் கோடை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது, மெஷின் கோடா ஆப்ஜெக்ட் கோடா வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கான டயக்ராம் தான். ஸோ அந்த டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சோர்ஸ் கோட், கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் கோடா வந்து என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. சரிங்களா? கம்பைலர் எப்போ கன்வெர்ட் பண்ணோம், அட் த டைம் ஆஃப் கம்பைலேஷன் ஆஃப் ப்ரோக்ராம். நீ கோடிங் ரைட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி எரர் இருக்கா, வார்னிங் இருக்கா, ஏதாவது வந்து ரன் டைம் எரர், சின்டாக்ஸ் எரர்லாம் இருக்கான்னு செக் பண்ணி அந்த டைமில் வந்து கன்வெர்ட் பண்ணோம். இன்டர்பிரிட்டர் வந்து அட் த டைம் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து சோர்ஸ் கோடை ஆப்ஜெக்ட் கோடை கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள். Explain the various classifications of microcomputers. ஸோ இப்போது மைக்ரோ கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். அதில் இருக்கிற டைப்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிசைன் டு சர்வ் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். நம்ம நிறைய பர்பஸஸ்க்காக நிறைய கம்ப்யூட்டர்ஸ் டைப்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா some are suitable for scientific calculations while others are used simply for turning applications on and off. So computers are classified here. ஸோ சிலது வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம், சிலது வந்து நிறைய அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்காக நிறைய மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்து நம்ம கம்ப்யூட்டரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த கம்ப்யூட்டரை பார்த்திங்க அப்படின்னா மேஜராக 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். லார்ஜ் கம்ப்யூட்டர்ஸ், மீடியம் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் என்ன வேரி ஆகும் அப்படின்னா அதோட சைஸ் அண்டு உள்ளே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸர் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வேரி ஆகும். இப்போ லார்ஜ் கம்ப்யூட்டர் அப்படின்னா அது ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும். ப்ராசஸர் ஸ்பீடு, அதை ஒர்க்கிங் எடுத்துக்கிற டைம் எல்லாமே வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது மீடியம் சைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மைக்ரோ கம்ப்யூட்டரில் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம 3 வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ லார்ஜ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் தான். மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் கம்ப்யூட்டர். இப்போ ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி யூசர் அப்படின்னா ஒரே சிஸ்டமை வந்து மோர் தென் 1 யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருப்பாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு அவங்கவுங்க வந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ஒரே டைமில் வந்து மோர் தென் 1 டாஸ்க்கை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே சைமல்டேனியஸாக வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதிலே வந்து ஸ்க்ரீனை பார்ட்டிஷன் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கும் பார்த்துட்ருக்கலாம். அப்போ அட் ஏ டைமில் மோர் தென் 1 டாஸ்க் பண்ணுறது தான் வந்து மல்டி டாஸ்கிங். இதுக்கு சூட்டபிளாக எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சாங் கேட்டுகிட்டே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், மீடியா பிளேயரில் பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டே இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதை தான் வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்றோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப அதிக இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த அதாவது லார்ஜ் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம மெயின் ஃப்ரேம்ஸ் அண்டு சூப்பர் கம்ப்யூட்டரை நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சயின்டிஃபிக் ப்ராப்ளம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணோம். இன்ஜினியரிங் கால்குலேஷன்ஸை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள், மீடியம் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ். மீடியம் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1960 தான் இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக தான் இது வந்து மெயினாக வந்து டிசைன் பண்ணது. ஸோ இதை வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்லோவர் அண்டு ஸ்மாலர் இன் மெமரி கெப்பாசிட்டி தென் மெயின் ஃப்ரேம்ஸ். மெயின் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது லார்ஜ் கம்ப்யூட்டரோட டைப்பு. அதை கம்பேர் பண்ணும்போது சைஸ் அண்டு அந்த ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்மாலர் சைஸாக இருக்கும். ஸோ அந்த மெமரியை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம இதை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது வந்து மீடியம் சைஸ் கம்ப்யூட்டருக்கான எக்ஸாம்பிள் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட், பிடிபி அண்டு டேட்டா ஜென்ரல் நோவா. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மினி கம்ப்யூட்டர். மினி அப்படின்றது வந்து என்னென்னா மீடியம் சைஸ் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ கம்ப்யூட்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்றது 3rd டைப்பாக சொல்லியிருந்தேன். மைக்ரோ கம்ப்யூட்டர் ஈஸியாக கம்ப்யூட்டர் வித் மைக்ரோ ப்ராசஸர் ஆஸ் இட் சிபியூ. ஸோ அதில் சிபியூ இருக்கும், மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகும் மைக்ரோ கம்ப்யூட்டர்.
ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 8-bit மைக்ரோ ப்ராசஸரில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. 32 பிட்டு 16 பிட்டு 64 பிட்டு மைக்ரோ ப்ராசஸரில் இதான் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, அதோட கப்பாசிட்டியை வந்து சொல்கிறாங்க. 16 பிட்டாக இருக்கலாம், 32 பிட்டாக இருக்கலாம், அல்லது 64 பிட்டாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மைக்ரோ கம்ப்யூட்டரில் சம் டைப்ஸ் இருக்குது. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், ஒர்க் ஸ்டேஷன்ஸ், சிங்கிள் போர்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர், சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர். இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் ஷார்ட்டாக வந்து நம்ம பிசி அப்படின்னு சொல்கிறோம். These computers are single user system and are used for variety of purpose such as payroll, business account, word processing, legal and medical record keeping, etc. இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்றது ஷார்ட்டாக பிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர் தான். ஸோ ஒரு யூசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம். பேரோல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, இல்லை வேர்ட் ப்ராசஸிங் பண்ணுறது, லீகல் மெடிக்கல் ரெக்கார்டு வந்து கீப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸ்க்கு நம்ம இந்த பிசியை யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அண்டு சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்காக வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தி ஒர்க் ஸ்டேஷன்ஸ் ஆர் டிசைன்ட் அரவுண்ட் RISC reduced instruction set computing processor which tend to be faster and more efficient than processor used in PC personal computer கம்பேர் பண்ணும்போது ஒர்க் ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா மோர் எஃபிஷியன்ட் அண்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் போர்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர். தேர் ஆர் primarily used in college laboratories and industries for instructional purpose or to be evaluate performance of given microprocessor. சிங்கிள் போர்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க, காலேஜ் லேபில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் கால்டு ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரி அண்டு காலேஜ் லேபில் வந்து லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு they are generally used to write and execute assembly language programs and to perform interfacing experiments. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எதில், சிங்கிள் போர்ட் மைக்ரோ கம்ப்யூட்டரில். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். தீஸ் ஆர் கம்ப்ளீட் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ஆன் எ சிப். அந்த சிப்லேயே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் கோடிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து அந்த சிப்பிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. தேர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மைக்ரோ கண்ட்ரோலர். அந்த சிப்பை நம்ம என்ன சொல்லலாம், மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆர் used for functions such as controlling applications and traffic lights. இந்த சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் டிராஃபிக்ஸ் லைட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து யூஸ் ஆகுது. இதை ஏன் சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சிப்பிலே ஃபுல் ப்ரோக்ராம் அண்ட் கோடிங் எல்லாமே வந்து அந்த சிப்பிலே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற டாபிக் என்ன பார்த்தோம், அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னால் என்னென்னு பார்த்தோம், ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரோட டைப்ஸ். ஸோ அதை வந்து நம்ம லார்ஜு, மீடியம் சைஸு, தென் மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். லார்ஜில் வந்து மெயின் ஃப்ரேம், சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதை பார்த்தோம். ஸோ அதை வந்து எந்தெந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். மைக்ரோ கம்ப்யூட்டரில் பார்த்திங்க அப்படின்னா அதோட 4 டைப்ஸ் பார்த்தோம். பர்சனல் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், சிங்கிள் போர்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர், சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.